يا نبي الله يا رسول الله يا حبيب الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله أنت نور من نور الله أنت جود من جودي أنت نور من نور الله أنت جود من جودي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو دخلوا جحر ضب لدخلتموه. قال يا رسول الله اليهود والنصارى قال فمن صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு அற்புதமான, அருமையான, புனிதமான தீனுல் இஸ்லாத்தை, ஷரியாவை தந்திருக்கிறான். அந்த ஷரியாவுடைய அடிப்படையில் வாழ்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்மை நேசிக்குகின்றான், அல்லாஹ் நம்மை விரும்புகின்றான். அவனுடைய பரிபூரணமான உதவிகளை உலகத்தார்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். எப்பொழுது அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹுவை ஏற்று உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் வாழாமல் தன்னுடைய மனோ இச்சைப்படி, தன்னுடைய ஆசைப்படி, தன்னுடைய விருப்பப்படி எவர்கள் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய முடிவுகளை அல்லாஹ் மிக மோசமானதாக, கேவலமானதாக ஆக்கியிருப்பதற்குரிய வரலாற்று சான்றுகள் நிறைய நமக்கு முன்னால இருக்குது. உலகத்தில் மனிதர்கள் நினைக்கலாம் ஆட்சியின் மூலமாக சாதிக்கலாம், அதிகாரங்களின் மூலமாக சாதிக்கலாம், படை பண பலங்களின் மூலமாக நாம் நம்முடைய லட்சியத்தை அடையலாம் என்று மக்கள் கருதலாம், நினைக்கலாம். ஏன் கருதி நினைத்து கடந்த காலங்களில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவுகள் அவர்கள் நினைத்த மாதிரி அந்த அளவுக்கு சந்தோஷமாக அமையல்ல. இதற்குரிய நிறைய சான்றுகளை குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான். ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் தன்னுடைய ஆட்சியின் மீது மமதை, தன்னுடைய ஆட்சியின் மீது பெருமை ஏற்பட்டு
எனக்குத்தான் ஆட்சி, எனக்குத்தான் அதிகாரம், இந்த நாட்டில் உள்ள வளங்கள் எல்லாம் எனக்கு கீழால் இந்த நாட்டில் உள்ள எல்லா வகையான வளங்களும், நீர் வளம், எல்லா வளங்களும் இருக்கிறது என்று சொல்லி பெருமை அடித்து கொண்டிருந்தான். உதாரணமாக குரான்ல நாங்கள் பார்க்கலாம், ஃபிரௌன் கேட்பான், அலைஸ லீ முல்கு மிஸ்ர், அலைஸ லீ முல்கு மிஸ்ர் வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி அஃபலா துப்சிரூன் அம் அன கைருன் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன். நான் சிறந்தவனா அல்லது சரியாக பேச முடியாத, திக்கி திக்கி கொன்னி பேசக்கூடிய இந்த மூசா சிறந்தவரா அலைஹி ஸலாத்து வஸலாம்? அந்த ஃபிரௌன் கேட்டான், எனக்கு இந்த மிஸ்ருடைய, ஈஜிப்டுடைய ஆட்சி அதிகாரம் இல்லையா? அலைஸ லீ முல்கு மிஸ்ர் வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகள், நதிகள், நீர் வளங்கள் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்குது. அதனால நான் அல்லவா சிறந்தவன் என்று அவன் பெருமை பிடித்து கொண்டிருந்தான். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளல்ல, அவர்களுடைய வழிகாட்டுதலை அவர் நம்பல்ல, அவர்கள் இறை செய்திகளை அவருக்கு முன்னால வைத்தாங்க, அதை நிராகரித்தார், மறுத்தார். அதனால அவன் எதை வைத்து பெருமை அடித்தானோ அதன் மூலமாகவே அல்லாஹ் அவனுக்கு சமாதி கட்டினான். அவன் வைத்து பெருமை அடித்ததுன்னா நீரை வச்சுத்தானே, அந்த நீரின் மூலமாகவே அல்லாஹ் அவனுக்கு சமாதி கட்டினான். உலகத்துல யாரெல்லாம் வெறும் அதிகாரங்களை, படத்தை, பணத்தை, படைபலத்தை, வளங்களை வைத்து பெருமை அடித்தார்களோ அவர்கள் எல்லோருடைய முடிவையும் அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கினான். காரூன் எடுத்துக்கொள்ளுங்க, வஆத்தைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்வதி உலில் குவ்வா. அவனுக்கு நாங்கள் எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருந்தோம் என்றால், அவனுடைய பொக்கிஷங்களை சக்தி வாய்ந்த பெரிய ஒரு படை, ஒரு ஜமாஅத் சுமந்து செல்லக்கூடிய அந்த திறப்புகளை, சாவிகளை சுமந்து செல்லக்கூடிய அளவில் அவனுக்கு நாங்கள் செல்வங்களை கொடுத்தோம். ஆனா அவன் என்ன சொன்னான்? உதீதுஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய நாலேஜ், என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றலால தான். ஆனால் உண்மையில் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தது, அவனுக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹ் தந்த இந்த செல்வத்தின் மூலமாக நீ தாருல் ஆஹிராவ நாடு. வபதகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆஹிரா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த். முழு பொருளாதாரத்துடைய ஒட்டுமொத்த கொள்கையையும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் விளக்குகின்றான். முதலாவது இந்த முதலாளித்துவ, இந்த கம்யூனிச கொள்கைக்கு அல்லாஹ் சாவுமணி அடிக்குகின்றான். முதலாளித்துவ கொள்கையில் உள்ளவர்கள் நினைப்பார்கள் எல்லாத்துக்கும் நாங்க தான் சொந்தம், எல்லாம் எங்கட ஆற்றலால, எங்கட நாலேஜால, எங்கட முயற்சியால. அல்லாஹ் அதற்கும் அடிக்குகின்றான். இல்ல, வபதகி ஃபீமா ஆதகல்லாஹ், அல்லாஹ் தான் தந்தான் உனக்கு. இந்த அல்லாஹ் தந்ததிலிருந்து நீ என்ன செய்? இந்த செல்வத்தின் மூலமாக முதலாவது உன்னுடைய ஆகிராவை சீராக்கு, சரியாக்கு. கம்யூனிச கொள்கைக்கும் அடி. அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? ஒரு நாட்டுடைய முழு வளமும், வருமானமும், சொத்தும், செல்வமும் எல்லாமே அந்த நாட்டுக்குத்தான் சொந்தம். மனிதர்கள் எல்லாமே அவர்கள் அடிமைகளை போன்ற, அவர்கள் வேலை செய்த அவர்களுக்குரிய தேவைகள் நிறைவேற்றப்படும். அதனால் அந்த ரெண்டு கொள்கைக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மறுப்பை, பதிலை கொடுத்துவிட்டு அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? உங்களுக்கு முன்னால் உள்ள சொத்து செல்வம் எல்லாமே அல்லாஹ் தந்தது. வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தந்ததிலிருந்து முதலாவது என்ன? அத்தாருல் ஆஹிரா, தாருல் ஆஹிராவை நீங்க தேடுங்க, உங்களோட ஆஹிராவை ஞாபகத்தில் வைங்க, ஆஹிராவுக்காக வேண்டி சம்பாதிங்க, ஆஹிராவுக்காக வேண்டி நல்ல வேலைகளை பண்ணுங்க.
அல்லாஹ் மன்னிக்கணும். இன்றைக்கு நாங்களும் கிட்டத்தட்ட அல்லாவை ஏற்காத நிராகரிக்கக்கூடியவர்களை மாதிரி எங்களோட சில சகோதரர்களும் மாறிட்டாங்க. எடுத்ததுக்கெல்லாம் உலகத்தில் தேவை இல்லையா, பணம் தேவை, படிப்பு தேவை, கல்வி தேவை, காசு தேவை, அதிகாரம் தேவை இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆখিরাவை பற்றி ஒரு பேச்சொண்டு இல்லை. இந்த பணம், இந்த சொத்து, இந்த செல்வம், இருக்கக்கூடியவைகள் எல்லாத்தையும் வச்சு ஆখিরাல என்ன செய்யலாம்? முதலாவது அல்லாஹ் கூறுகின்றான், தாருல் ஆখিরাவை நீங்க தேடுங்க. இதன் மூலம் ஆখিরাவுல நீங்க வெற்றி பெறணும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறணும். இரண்டாவது, வல தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உங்களுக்குள்ள ஒரு பங்கு ஒன்று மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று தேவை, உங்களுக்கு ஒரு தொழில் ஒன்று தேவை, உங்களுக்கு வருமானம் ஒன்று தேவை, அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்ற சில தேவைகளை மறக்காதீங்க. அல்லாஹ் தானே இறக்கப்பட்டு உங்களுக்கு தந்தான், தந்த மாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு இறக்கப்பட்டு கொடுங்க. அவங்கள்ட்ட உள்ளவைகளை தாராளமாக செலவு செய்யுங்க. இன்றைக்கு அநேகமான செல்வந்தர்கள் அவங்களோட ஜக்காத்தை கொடுத்துட்டா நினைக்கிறாங்க எங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது கட்டாயம் கொடுக்கணும். அந்த ஜக்காத்துக்குரிய பங்குக்கு அவர் தகுதியே இல்லை, அவர் சொந்தக்காரனே இல்லை. அதனால தான் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, அவர்களுடைய பொருள்களில் இருந்து ஜக்காத்தை நீங்க எடுங்க. அந்த ஜக்காத்தை எடுத்தா தான் அவர்களுடைய பொருள் தூய்மையாக சுத்தமாக ஆகும். ஜக்காத் கொடுத்ததோட நினைக்கிறாங்க எங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. மேற்கத்திய நாடுகளில் அவங்க வேறொரு வகையில் எடுக்கிறாங்க, டெக்ஸ் எடுக்கிறாங்க. 15%, 20% பெரிய அளவில் என்ன செய்கிறாங்க, கேட்டால் தரமாட்டாங்க. அதனால் அவர்களுடைய ஊதியத்திலிருந்தே ஒட்டோவா பேங்குக்கு வந்துடும். அந்த நாட்டுக்குரிய டெக்ஸ் ஊழியத்திலிருந்து அவர்களுடைய வருமானத்திலிருந்தே ஒட்டோவா எடுத்துருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் எங்களோட மாதிரியான நாடுகள் உள்ளவர்கள் நினைக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறது எல்லாமே எனக்குத்தான், எந்த மனைவிக்கு, எந்த பிள்ளைகளுக்கு, என்னுடைய பேரன் பேத்திகளுக்கு கொடுங்க. ஆனால் மற்றவர்கள் ஊருல, நாட்டுல, மஹல்லாவுல எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள், எவ்வளவு தேவையானவர்கள், எவ்வளவு கடும் நோயில வறுமையில வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க, இரக்கம் காட்டுங்க. அல்லாஹ் உபகாரம் செஞ்சு தந்தான். நீங்க வரும்போது ஆடையுடன் வரல, நிர்வாணமா தான் வந்தீங்க. எதையும் முடித்து கொண்டு வரல, நீங்க வெறும் கையோட தான் வந்தீங்க. நீங்க வரும்போது ஒன்றுமே தெரியாதவர்களாக வந்தீங்க. அல்லாஹ் தான் பலத்த, சக்திய, நொலேஜ, பகுத்தறிவு அல்லாஹ் தானே தந்தான். வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஆ, உங்களோட தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து இங்கே நீங்க வெளியான நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. லா தஅலமூன ஷைஅன், எதையுமே நீங்க அறிய மாட்டீர்கள். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ, கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏன் தந்தான்? நீங்க அவனுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தந்தவைகளை மற்றவர்களை தாராளமாக செலவழிக்கணும். நாங்கள் சில நேரங்களில் ஞாபகப்படுத்துகிற பெரிய மல்டி மில்லியனர்கள் இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க, எல்லாத்தையுமே அவங்களோட புள்ள குட்டிகளுக்குத்தான், அவங்களோட மகன், அவங்களோட மகள், அவங்களோட பேரன், அவங்களோட பேத்தி, மருமகன், மருமகள், சொத்துக்கு மேல சொத்து, காணிக்கு மேல காணி, என்னத்துக்கு? அவங்களை தேவாண்ட ஒரு வீடு உண்டு, ஒரு வாகனம் உண்டு, வருமானம். மற்றத உம்மத்துக்கு, எங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அப்படித்தான் செல்வத்தை கொடுத்திருக்கிறான். செல்வந்தர்கள் முறைப்படி கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுத்தா உலகத்துல எந்த ஏழைகளும் அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. எங்களுடைய நாட்டில் ஏழைகள் கூடிக்கொண்டே தான் போறாங்க. எவ்வளவு தான் ஜக்காத்து அது இதை கொடுத்தாலும் தேவையானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமே தவிர குறைவில்லை. ஏன்? கொடுக்கிறவர்கள் முறைப்படி கொடுக்காததுனால. அதனால தான் மூணாவது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செஞ்ச மாதிரி நீங்களும் மக்களுக்கு உபகாரம் செய்யுங்க. நாலாவது தான் ஆக முக்கியமானது, உங்களுக்கு செல்வம் இருக்குதுன்னு சொல்லி நீங்க குழப்பம் பண்ணாதீங்க. நீங்க பூமியில ஆடம்பரங்களுக்கு செலவழிக்காதீங்க.
உங்களோட திருமணங்களுக்கு, உங்களோட வைபவங்களுக்கு, உங்களோட விசேஷ கொண்டாட்டங்களுக்காக வீணாக செலவு செய்யாதீங்க. எங்களோட நாடுகளில் ஓரளவு உண்டு, அரபு நாடுகள் எக்கச்சக்கமா மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் இவைகள் ஒன்றையும் பார்க்கல கேட்கலன்னு சொல்லி. அதனால செல்வத்துக்குரிய மிக முக்கியமான 4 நோக்கங்களை அல்லாஹ் இதில் தெளிவுபடுத்துகின்றான். செல்வம் உங்களால் அல்லாஹ் தந்தது. செல்வத்துடைய நோக்கம் ஆகிரா. 3வது, நீங்க உங்களையும் மறந்துடாதீங்க, அடுத்தவர்களுக்கு உபகாரமும் செய்யுங்க, பூமியில குழப்பம் பண்ணாதீங்க. இவைகளை மறந்து தான் காரூன் சொன்னான், ஊதிதுஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய நாலேஜால, என்னுடைய முயற்சியால, நான் பட்ட கஷ்டங்களால தான் இது எனக்கு கிடைச்சிருச்சு. அவன் பெருமை அடித்ததனால் அல்லாஹ் என்ன செய்தான், அவனையும் அவனுடைய மாளிகையையும் சேர்த்து நாங்க பூமிக்குள்ளுக்கு சுழி வாங்கினோம், பூமிக்குள்ளுக்கு உரிந்து விட்டோம். அவனையும் அவனுடைய மாளிகையையும் சேர்த்து அல்லாஹ் பூமிக்குள்ள புதைய வைத்தான். இது மாதிரியான 1-2 வரலாறுகள் அல்ல, குர்ஆன்ல நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தீன், இந்த புனிதமான ஷரீஆ, இதனுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளணும். மாஷா அல்லாஹ், தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், நோன்பு பிடிக்கிறோம், பிறையை கண்டு நோன்பை பிடுகிறோம், பிறையை கண்டு நோன்பை விடுகிறோம். நோன்பையும் ஓரளவு முறைப்படி, ஜக்காத்தையும் ஓரளவு முறைப்படி. இப்போ தான் ஹஜ்ஜு, வசதியானவர்கள் ஓரளவு ஹஜ்ஜை செய்து வந்துட்டாங்க. இதோடு எங்களோட இஸ்லாமிய வாழ்க்கை ஷரியாவுக்கு முற்றுப்புள்ளி இல்லை. இதோடு இன்னும் பல விடயங்கள் சேர்ந்திருக்குது. எங்களோட வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, எங்களோட பழக்க வழக்கங்கள், எங்களோட அழகான பண்பாடுகள், எங்களுக்கு ஒரு அழகான நாகரிகங்கள், எங்களுக்கு இஸ்லாமிய சில அழகான குணங்கள் முஸ்லிம்களுக்கு இருக்குது. அது அன்று முதல் இன்று வரைக்கும் எங்களுக்கு முன்னால வந்தவர்கள் பாதுகாத்தாங்க. நானும் நீங்களும் அவைகளையும் பாதுகாக்கணும். இஸ்லாமிய நாகரிகம் அது நேற்றோ முன்னநாத்தோ உருவான புதிதான ஒன்று அல்ல. அந்த அழகான பண்பாடுகளை அல்லாஹ் எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், படித்து கொடுத்தான். எப்படி வணக்கம் செய்யணுமோ அதையும் சொல்லிக் கொடுத்தான். எப்படி குடும்ப வாழ்க்கை வாழணும் அதையும் சொல்லிக் கொடுத்தான். மனைவிமார்களுடன் எப்படி நடக்கணும் அதையும் குர்ஆன்ல பல இடங்கள்ல வஹீன் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அதற்கு பின்னால உங்களுடைய பண்பாடுகள், உங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி அமையணும் குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உயர்ந்த ஒரு குணத்தின் மீது இருக்கிறீங்க. இந்த ஆயத்திற்கு கீழால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அத்தபனி ரப்பி அதபன் ஹசனா, என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை கற்றுத் தந்தான். என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான பண்பாடுகளை சொல்லித் தந்தான். நபி அவர்களுடைய சுன்னா இருக்குது, அது நபி அவர்கள் சுயமாக உருவாக்கல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு படித்து கொடுத்ததை, கற்றுக் கொடுத்ததை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அழகான பண்பாடுகளை சஹாபாக்களுக்கு முன்னால வைத்தார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதில் தான் நபியுடைய வழிமுறையில தான் ஹைர் இருக்குது, நலவு இருக்குது. அது தான் சரியான வழி. குர்ஆன்லேயே அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்கின்றான், ஓ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமம் ஃபத்தபிஊ, என்னுடைய வழி, நான் செல்லக்கூடிய வழி இருக்குது, அது நேரான வழி, நீங்க அதையே பின்பற்றுங்க. وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ, மற்ற கோணலான வழிகளை நீங்க பின்பற்றாதீங்க. அந்த கோணலான வழிகளை பின்பற்றி நீங்க நேரான வழியிலிருந்து நீங்க வழி தவறி விடுவீங்க. அல்லாஹ்வும் கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்மாதிரி,
நபியுடைய நடையில உங்களுக்கு முன்மாதிரி, நபியுடைய உடையில உங்களுக்கு முன்மாதிரி, நபி அவர்களுடைய பேச்சில உங்களுக்கு முன்மாதிரி, நபியுடைய சமூக குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு முன்மாதிரி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த முன்மாதிரியான வாழ்க்கையை எங்களோட பெற்றோர்கள் மூலமாக நாங்கள் படித்தோம். எங்களின் மூலமாக எங்களோட பிள்ளைகள், எங்களோட பேரன் பேத்திகள் படிக்கணும். அதை பற்றி அடிக்கடி நாங்க பேசணும். அதை பற்றி அடிக்கடி எங்களுக்கு மத்தியில இந்த கருத்து பரிமாறுகள் ஏற்படணும். எங்களை அறியாமல் எங்களுடைய பண்பாடுகளிலிருந்து, இஸ்லாமிய விழுமியங்களிலிருந்து எங்களை தூரமாக்குவதற்குரிய ரகசியமான பல முயற்சிகள் நடக்குது. என்ன முயற்சி? நாங்கள் எல்லாம் உண்டு தானே. என்ன சொல்கிறாங்க? உங்களோட வணக்க வழிபாடுகளை நீங்கள் உங்களோட மஸ்ஜிதுகளுக்குள்ளுக்கு வைங்க. நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் பலதரப்பட்ட சமயத்தவர்கள், பலதரப்பட்ட மொழி பேசுகிறவங்க, பல இனத்தவர்கள், அதனால் எல்லோருடனும் நீங்கள் சகஜமாக பழகணும். எல்லோருடனும் நீங்கள் சர்வசாதாரணமாக இணையோனும். பழகோனும் இணையோனும் மாற்று கருத்து இல்லை. ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய தனியான நாகரிகங்களை, பண்பாடுகள் எங்களுக்கு விடையலா. எங்களுக்கு இருக்கக்கூடிய தூய்மையான சில அழகான வழிகாட்டுதல்களை எங்களால விட்டு விடையலாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை மிக கடுமையாக எச்சரித்தாங்க. என்ன சொன்னாங்க? நபியுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை பார்த்தே சொன்னார்கள், லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லக்கும், நீங்க உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுடைய அடிச்சுவடுகளை ஷிப்ரன் பிஷிப்ரன் வதிராஅன் பிதிராஇன், ஜான் ஜானா, முலம் மூலமாக பின்பற்றுவீங்க. ஹத்தா லவ் தஹலு ஜுஹர தப்பின், அவர்களில் யாராவது ஒருவர் ஒரு காரணத்தை கொண்டு உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சா நீங்களும் நுழைஞ்சிருவீங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களையா நீங்க சொல்றீங்க? நபி அவர்கள் கேட்டாங்க, ஃபமன், அவர்கள் இல்லாட்டி நான் வேற யாரை சொல்றேன்? எங்களை அறியாமல் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட ஆண்கள்ல, எங்களோட பெண்கள்ல வந்து கொண்டு இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் பார்க்கலாம் எங்களோட நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கும் நாங்கள் என்ன கையால் தான் சாப்பிடுறோம். மேற்கத்திய நாடுகளில், ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பல நாடுகள் 95% முஸ்லீம்கள். ஆனால் அவங்களுக்கு கையால் சாப்பிட தெரியா. அவங்க எல்லாம் ஸ்பூன் ஃபோக்கால தான் சாப்பிடுவாங்க. கையால் சாப்பிட்டா நாங்களே பார்த்து சிரிப்போம், இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அலைஞ்சு வச்சிக்கிறாங்கன்னு. எல்லாம் கையால் அவர்களுக்கு உண்ணவே தெரியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? குல் பியமீனிக், உங்களோட வலது கையால் சாப்பிடுங்க. சாப்பிட்டா உங்களோட விரல்களை நன்றாக சூப்பிக் கொள்ளுங்க. உங்களோட தட்டைகளை வலித்து சாப்பிடுங்க. இது நபி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சுன்னா. ஏன்? இந்த கையில ஒரு வகையான சில திரவங்கள் உருவாகுது. ஆரம்ப காலத்தில் இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வருவதற்கு முன்னால எங்களோட தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க? ஒரு உணவை ராவைக்கு வைக்கணுமெண்டா கொஞ்சம் கைப்படாம வைங்களேன். ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லாத காலத்தை ஏன் கைப்பட்டா அந்த உணவு கெட்டு போய்த்திரும். ஏன்? இந்த கையில ஒரு வகையான திரவத்தை அல்லாஹ் உருவாக்குறான். நபி அவர்கள் இதை சூப்ப சொன்னதற்குரிய காரணம், அதை சூப்புவதன் மூலமாக நாம் உண்ட உணவு சீக்கிரமாக ஜீரணமாகுது. அந்த தட்டையை வடித்து சாப்பிட்டால் அந்த தட்டை எங்களுக்காக துஆ செய்யுது. அபு தாவூத் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், மன் அக்கல ஃபீ கஸ்அத்தின் சும்ம லஹிஸஹா தகூலு லஹுல் கஸ்அ அத்தகல்லாஹு மினன் நார் கமா அத்தக்தனி மினஷ் ஷைத்தான். யாராவது ஒருவர் தட்டையில சாப்பிட்டு அந்த பிளேட்டை, அந்த தட்டையை வலித்து சாப்பிட்டால் அல்லாஹ் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாப்பானாக. நீங்க ஷைத்தானிடமிருந்து என்ன பாதுகாத்த மாதிரி அல்லாஹ் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக என்று அந்த பிளேட் துஆ செய்வதாக நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூ தாவூத் ஷரீஃபில் பதிவாக இருக்குது. இப்போ இதை நேரடியாக தடுக்காம எப்படி வந்துருச்சு? முந்தி நாங்கள் எல்லாம் சஹன்ல சாப்பிட்டோம். அதற்கு பின்னால வந்துருச்சு என்ன? பொஃபே சாப்பாடு.
என்ன யாருக்கு எது விருப்பமோ அதை எடுத்து அவங்க சாப்பிடட்டுமே. லேசாத்தான் கொண்டு வரது, காட்டுறது அப்படித்தான். அதற்கு பின்னால் என்ன செய்யறாங்கண்டா, ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கும் ஒரு 15-20 வகையான உணவு பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்கும். நாங்க பிளேட்டுகள் எடுத்துக்கொண்டு போவோம், அதில் வைத்திருக்கிற எல்லாத்திலையும் ஒரு போர்ஷன் எடுத்து எங்கட பிளேட்ல வைப்போம். வச்சு வந்து சாப்பிடுவோம். பாதி சாப்பிட்டதோட வயிறு நிறைஞ்சிடும், மறுபாதியை கொடுத்து டஸ்ட்பின்ல கொட்டுறது. தேவையான அளவை வைத்துக் கொள்வோமே, மீண்டும் போய் எடுப்போமே இல்லை. அந்த எடுக்கிறது கஷ்டம், ஏன்னா மறுக்க கியூல நிற்கணுமே, மறுக்க வரிசையில நின்று எடுக்க இயலாது. அதனால ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறது. பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை கொட்டுறது. எங்கேயாவது இப்படி செய்யாதீங்க, அநியாயம், வீண் விரயம், இஸ்ராஃப்னு எங்கேயாவது சொல்லப்படுதா? அது அவங்களோட பாட்டுக்கு நடந்து கொண்டிருக்குது. அதுவும் அந்த பிளேட்டை கழுவ கஷ்டம், அதனால பேப்பர் பிளேட் என்ன த்ரோ அவுட், சாப்பிட்டதோட வீசுற பிளேட். அந்த பேப்பர் பிளேட்டை யாரும் அது ஃபுல்லா சாப்பிட்ட தானே வலிக்கலாம், அதுல பாதி மிஞ்சிருந்தா எங்க வலிக்கிறது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட பெண்மணிகளும் அதுல சரியான கவனம். பெண்மணிகளும் முன்மாதிரியாக இருக்கணும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. அவங்களும் ஆண்களை மாதிரி, அவங்களும் என்ன செய்ய எடுத்துக்கொண்டு வர, பாதியை சாப்பிட்ற, பாதி அப்படி வச்சுட்டு போற. ஒரு காலத்துல கீழே ஒரு சோத்து மணி எங்களால பார்க்கலாம். ஆனா இப்ப சரியான சங்கடமாக இருக்குது. சாப்பிட்ட இடத்துல இது முஸ்லிம்கள் சாப்பிட்டாங்களான்னு யோசிக்கக்கூடிய அளவுல அந்த அளவுக்கு எல்லாம் கொட்டிருக்குது. நபி அவர்கள் சுப்ரா போட சொன்னது எதற்குண்டா, கீழே விழுந்து எடுத்து சாப்பிடுங்க, கீழே விழாமல் சாப்பிடுங்க என்பதற்காக. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, சகோதரர்களே, நான் சில உதாரணங்களை கூறுகின்றேன் உங்களுக்கு. எங்களை அறியாமல் எங்களுடைய கல்ச்சரில் இருந்து நாங்கள் தூரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சில ஆண்களுடைய தலைமுடிய பாருங்க, எங்களுடைய சில ஆண்களுடைய தலைமுடி ஒன்று ஜடை வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப ஜடை நபி அவர்களுடைய சுன்னா என்பதற்காக வேண்டி வைக்கப்படுவது இல்லை. மாற்றமாக யாராவது ஒரு நடிகன் அல்லது ஒரு கலைஞன் அல்லது ஒரு விளையாட்டு வீரன் அவன் எப்படி வளர்த்திருக்கிறானோ அதே மாதிரி சில வேளை கையில ஒரு வகையான காப்பு, வெள்ளி காப்பு, தங்கம் இல்ல வெள்ளி காப்பு, கழுத்துல வெள்ளி மாலை, காதுல ஒரு தோடை போடுறாங்க. இதெல்லாம் ஆண்களுக்கு ஏலாது, ஹராம். ஏன்? ஆண்களுக்கு ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும் தான் போடலும், தங்க மேலா, அதனால வெள்ளிய வேண்டிய மாதிரி போடலுமா? இயலாது. ஆண்கள் வெள்ளி செயின் அணியேலா, ஆண்கள் வெள்ளி காப்பு போடலா, ஆண்கள் வெள்ளியில காதுல தோட போடலா, ஆண்கள் பெண்களை மாதிரி முடிய இந்த கழுத்து வரைக்கும் வளர்க்கேலா. ஆண்கள் எப்படி முடிய வளர்க்க இயலாதோ கூடுதலாக பெண்கள் ஆண்களை மாதிரி முடிய வெட்டவும் இயலா, பெண்கள் முடிக்கு டை அடிக்கவும் இயலா. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப இதெல்லாம் ஃபேஷன் ஆகி கொண்டு வருது. வாப்பமார் சொல்ல பயம், உம்மமார் மகள்மார்களுக்கு சொல்றதுக்கு பயம். எடுத்ததுக்கு எல்லாம் என்ன, நீங்க பார்க்கலையா சோஷியல் மீடியாவில், சவுதியில, குவைத்தில், துபாயில, கத்தாரில், பஹ்ரைன்ல, லிபியால, தூனிஸ்ல, இவங்க எல்லாம் அரபு நாடுகள். அரபு நாடுகள்கிட்ட இஸ்லாம் இல்லை. அரபு நாடுகளை ஃபாலோ பண்ணுங்கன்னு எங்கேயுமே சொல்லல. எங்களை விட சில பேர் அவர்கள் இன்னும் அந்த வெஸ்டர்ன்ல மேற்கத்திய கலாச்சாரத்தில் மூழ்கி கொண்டிருப்பாங்க. அதை பார்த்து நாங்க ஃபாலோ பண்றல்ல. எங்களை முன்னால வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு அழகான பண்பாடுகளை சொல்லி தந்தாங்க, நாகரீகங்களை சொல்லி தந்தாங்க, நல்ல அதாவது இஸ்லாமிய விழுமியங்களை, பாரம்பரிய பண்பாடுகளை சொல்லி தந்தாங்க. எங்களோட வாப்பமார் படிச்சிருக்கல்ல, எங்களோட உம்மாமாரும் என்ன, நான் தான் நினைக்கிறேன் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு. இதுவும் ஒரு கிராம சூழல். நாங்களும் பிறந்து வளர்ந்தது கிராம சூழல். ஒரு 40-45 வருடங்களுக்கு முன்னால ஓ லெவல்ன்றது மிச்சமே குறவு தான். 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்போட பெண்மணிகள், ஆண்கள் வேலுமண்டா 7, 8 மிச்சம் கஷ்டப்பட்டு 10ஆம் வகுப்பு போவாங்க. இப்போ தான் ஓ லெவல் காமன், ஏ லெவல் காமன், அதற்கு பின்னால் டிகிரி, மாஸ்டர்ஸ், பிஹெச்டி எல்லாம் இப்போ வந்திருக்குது. ஆனால் எவ்வளோ அழகான பண்புகளை சொல்லி தந்தாங்க. எங்களோட உம்மமார் எங்களோட மகள்மார்களுக்கு எவ்வளோ அழகான குணங்களை சொல்லி தந்தாங்க.
கொஞ்சம் குமரான உடனே கூப்பிட்டு வச்சு உட்காருவாங்க, மகள் இப்போ நீங்கள் பழைய மாதிரி இல்லை, இப்போ நீங்கள் முந்தி மாதிரி இல்லை, ஆண்களுக்கு முன்னால் வாரல்ல, தலையை திறந்து போட்டுக்கொண்டு வாரல்ல, நெஞ்சை திறந்து போட்டுக்கொண்டு வாரல்ல, காலுக்கு மேலே காலை போட்டு உட்காரல்ல, நீங்கள் மரியாதையாக இருக்கணும், ஆண்களுக்கு முன்னால் வரக்கூடாது. இதெல்லாம் எங்களோட தாய்மார்கள் சொல்லி அல்லவா தந்தார்கள். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருது. ஆண்கள் இப்போ ட்ரிப் போகிற நேரத்தில் புதுசாக வந்திருக்குது. ஃபாரின்லேருந்து வந்தவங்களும் அப்படித்தான். தலையில் ஒரு கெப்பை போட்டாச்சு, அவங்க ஒரு 3 குவார்ட்டரை போட்டாச்சு. என்ன லேசி, இந்த கீழே கால் வரைக்கும் ட்ரௌசர் உடுத்தா கஷ்டம், அதனால் ஒரு 3 குவார்ட்டர் ஒன்றை போடுற, ஒரு டிஷர்ட் ஒன்றை போடுற, அவங்க அப்படித்தான் ட்ரிப் போகிற. நான் கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் நான் எதை சொல்ல வரேன்டா, எப்படி பெண்களுக்கு அவுரத் இருக்குதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது. பெண்களுக்கு அவுரத் அந்நிய ஆண்களுக்கு முன்னால தன்னுடைய முழு உடல், முகம், கை உட்பட மறைக்கப்படணும். இது அநேகமான அறிஞர்களுடைய கருத்து. சில அறிஞர்கள் சொல்றாங்க முகம், கையை தவிர மற்றதில கருத்து வேறுபாடே இல்லை. முகம், இந்த 2 கைகளை தவிர மற்ற உடலுடைய இந்த பாகங்களும் பெண்மணிகள் வெளியில வரக்கூடிய நேரத்தில் காட்டக்கூடாது. எப்படி பெண்களுக்கு அவுரத் இருக்குதோ அதே மாதிரி ஆண்களுடைய தொப்புள் முதல் முட்டுக்கால் முடிகின்ற வரைக்கும் அவுரத். சில பேர் அவங்க போட்டிருக்கிற 3 குவார்ட்டர் முட்டுக்காலுக்கு மேலே இருக்குது, ஹராம். முட்டுக்கால் தெரிவது ஹராம். ஏன்? பெண்களுக்கு அவுரத் மாதிரி ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது. அதே மாதிரி அவர்கள் தொழுக கதவாக கூடாதுன்னு வந்து தொழுகிறாங்க. தொழுவும் பொழுது 2 வகையான தவறு நடக்குது. ஒன்று, அவர் அவுரத்தை பூர்த்தியாக மறைக்கல, முட்டுக்கால் முழுமையாக மறைப்பட்டால் தான் அவருடைய தொழுகை கூடும். தொழுகையுடைய ஷர்த்துகள் உண்டுன்னா அவருடைய அவுரத் மறைக்கப்படணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆண்கள் அவர்களுடைய முட்டுக்கால் திறந்திருக்குது. சிலவேளை தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதி முன்னால் இல்லாவிட்டாலும் பின்னால் சுஜூதுக்கு போகும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவர்களுடைய அந்த இடுப்பு பகுதி வெளியில தெரியுது. இன்னும் சிலர்கள் ஒவ்வொரு வகையான டிஷர்ட் எடுத்து கொண்டு வராங்க. அந்த பின்னால் என்னென்னமோ எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. அவருக்கு பின்னால தொழுறவருடைய பார்வை எங்க போகும்? அவர் எதை பார்ப்பாரு, எதை படிப்பாரு, எதை யோசிப்பாரு? மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி தான் ஆண்கள் அந்த என்ன அவங்க 3 குவார்ட்டர் இருந்தால் இப்போ பெண்கள்கிட்ட லெகின்ஸ் வந்துருச்சு, பெண்கள்கிட்ட அந்த டெனிம் வந்துருச்சு. நான் உள்ளாடைய சொல்லல, வெளியாடைய சொல்றேன். உள்ளாடை பெண்கள் ஃப்ரீடம், அவங்க வேண்டிய மாதிரி உடுத்துக்கொள்ளலும். நான் சொல்ற மற்ற ஆண்களுக்கு முன்னால வார நேரத்துல பெண்கள் இறுக்கமாக ஆடை அணியக்கூடிய பெண்களை நபி அவர்கள் சபித்திருக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு மிக முக்கியமான ரிவாயத், நபி அவர்கள் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 பிரிவினர்கள் அவர்கள் நரகவாதிகள். லம் அரஹுமா, அவர்களை நான் என்னுடைய கண்ணால கண்டதில்லை. முதலாவது கௌமுன் மஅஹும் சய்யாத்துன் கஅத்னாபில் பக்கர் யத்ரிபூன பிஹன் நாஸ். சில ஆண்கள் இருப்பாங்க, மாட்டுடைய வாள்களை போன்ற சாட்டைகள் இருக்கும், அந்த சாட்டைகளால ஆண்களை அடித்து துன்புறுத்துவார்கள், அவர்களும் நரகவாதிகள். வனிசாஉன், இன்னும் சில பெண்மணிகள் அவர்கள் காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பாங்க. அது என்ன ஆடை அணிந்தும் நிர்வாணம்ண்டா? அதற்கு 3 வகையான அர்த்தங்களை முஹத்திஸீன்கள் கூறுகிறார்கள். ஆடை அணிந்தும் நிர்வாணம்ண்டா, ஒன்று குட்டையான ஆடை. அநேகமாக எங்களோட பெண்மணிகள் குட்டையான கட்டையான ஆடை அணிவதில்லை. 2வது மெல்லிய ஆடை, 3வது இறுக்கமான ஆடை. சில நேரத்தில் மெல்லிய ஆடை சொல்ல மேலாது, அவர்களுடைய உள்ளாடைகளுடைய நிறங்கள் கூட வெளியில விளங்கும். அல்லது ஆக இறுக்கமான, நான் சொல்லக்கூடிய அந்த லெகின்ஸ் போன்றவைகள் இறுக்கமானவைகள். இமாம்கள் கூறுகிறார்கள் இந்த 3மே நிர்வாணத்துடைய மறுபொருள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எதை சொல்லி கொண்டு வாரேன்டா, எங்களை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கல்ச்சரலுக்கு நாங்கள் வந்துட்டோம். எங்களை நாங்கள் வரவழைக்கப்படுகின்றோம்.
ஆண்கள் பெண்களுடைய அந்த வித்தியாசம், ஆண்கள் பெண்களுடைய அந்த பாகுபாடு இல்லை. என்ன, ஆண்களும் பெண்களும் இரண்டரை கலக்கிறாங்க. இப்ப நேற்று முந்தினத்து கூட நான் கண்டேன், கொழும்புல உள்ள ஒரு பிரதானமான ஒரு பாடசாலையுடைய என்னமோ ஒரு மெச், அது ஃபுட்பாலோ ரகரோ தெரியல, அந்த மெச்சில் அந்த பிரதான பாடசாலை அவங்க வின் பண்ணினாங்க என்பதற்காக அந்த பாடசாலையில் உள்ள படிக்கிற மாணவர்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாருமே ஒரே டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு வந்து இப்ப அவங்க எல்லாம் அங்க ஏதோ ஒரு வகையான பாட்டுகளை பாடி கொண்டாடுறாங்க. எவ்வளவு பெரிய தவறு! அப்ப ஆண்களும் பெண்களும் கலப்பது கூடாது, ஹராம். நபி அவர்கள் சொன்னார்கள், தனியாக இருக்கிற ஒரு பெண்கிடத்தில் ஆண் வரவே கூடாது. பெண்கள் இருக்கிற இடத்துக்கு ஆண்கள் வருவதை நபி அவர்கள் வன்மையா கண்டித்தாங்க. இப்ப இது எங்களுக்கு சொல்லேலுமா? இது தவறு, மிஸ்டேக். நீங்க இப்படி இங்க பயான் நடக்கும் போது பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேற, நீங்க ஸ்கூல்ல பாடசாலைகள்ல ஸ்போர்ட் மீட்ஸ்ல பெண்கள் எல்லாம் நீங்க வேறையா இருங்க, ஆண்கள் எல்லாம் வேறையா இருங்க, ஆண்கள் பக்கம் பெண்கள் வராதீங்க, பெண்கள் பக்கம் ஆண்கள் போகாதீங்கண்டா இது நடக்குமா? ஏன் நடந்தது? பெண்களை வரவிட்டதுனால தான் நடக்குது. அந்த அந்த ஸ்போர்ட் மீட்ஸாக இருக்கலாம், அதற்கு முன்னால அதற்கு பின்னால அதற்கு பின்னாடி இப்ப ட்ரிப் போறாங்க. என்ன, எனக்கு உங்க ஊரை பத்தி தெரியாது, நான் கொமனா பொதுவா சொல்றேன். அதிகமான இடங்கள்ல ஓ லெவல் படிச்சதோட அந்த மாணவ மாணவிகளை கூட்டிக்கொண்டு போறது, சில வேலை ஸ்கூல் பிரின்சிபலும் போறது, சில வேலை மாஸ்டர்மாரும் போறது, 2 நாள் 3 நாளைக்கு அவங்க எங்கேயாவது அங்கங்க இடங்கள்ல ரூம்கள் எடுத்து பெண்களை வேறையா தான் தங்க வைப்பாங்க. உண்டா? இல்லை. ஆனா காலை முதல் மாலை வரைக்கும் இவங்க தனியா அவங்க தனியா வாயிக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எத்தனை சமூக சீர்கேடுகள் நடக்குது. இந்த ட்ரிப் போவதனால எத்தனை ஊரில் உள்ள இளைஞர்கள் அவர்கள் இந்த போதைக்கு பழகினதே ட்ரிப் வைத்துதான். எங்கெங்க போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டாங்க, எப்படி வாப்பா நீங்க இதுக்கு பழகினீங்க? இல்லை, நாங்கள் ஸ்கூலால் ட்ரிப் கொண்டு போனோம் தானே, அந்த ட்ரிப் போன நேரத்தில் தான் நாங்கள் இதுக்கு பழகினோம். 17-18 வருஷமா எங்களோட வயது வந்த பெண்களை நாங்க வீட்டுல அடக்கி ஒடுக்கி நாங்க தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனா ஒரு 3 நாள் அவங்க ட்ரிப் போறாங்க, அவங்களோட கற்பை பறிகொடுத்துட்டு அல்லவா வாராங்க. இதெல்லாம் சமூக சீர்கேடுகள் இல்லையா? இதெல்லாம் அந்நிய கல்ச்சர் இல்லையா? இதெல்லாம் அந்நிய கலாச்சாரங்கள் இல்லையா? யாராவது இதற்கு எதிராக பேசினா அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க. உங்களுக்கு விளங்குதில்லை, உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்குது. என்ன வெறுமையான உலகத்துல வாழவா நாங்க வந்தோம்? எங்களுக்கு ஒரு ஆகரா, எங்களுக்கு ஒரு மறுமை, எங்களுக்கு ஒரு லைஃப் ஒன்று இருக்குது. அங்க அதுதான் வாழ்க்கை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன் என்றால், எங்களை அறியாமல் அவர்களுடைய கல்ச்சர், அவங்களோட கலாச்சாரம், அவனுக்கு பண்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்குது. ஒரு காலம் இருந்துச்சு, மகன் கொஞ்சம் வாங்கலே, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்கலே, கொஞ்சம் வாங்கல, கொஞ்சம் நெருங்கி வாங்க, 2 சைட்ல இடம் இருக்குது, கொஞ்சம் நெருங்கி வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு காலம் இருந்துச்சு, மகன்மார் வாப்பாட்ட பேசுறதுக்கே பயம். என்ன சொல்லுவாங்க? மெதுவா உம்மாட்ட போயிட்டு சொல்லித்தான் பேசுவாங்க. வாப்பாக்கு முன்னால நடுங்கும், நிக்கலா. ஏன்? அந்த அளவுக்கு வாப்பாவு மீது உண்டான கண்ணியம், கௌரவம், ஒரு வகையான மரியாதை ஒன்று இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும். மகன்ட ரூமுக்கு வாப்பா வாராரு, மகன் இருக்கிற ரூமுக்கு வாப்பா வாராரு, மகன் அவருடைய கதிரையில் அமர்ந்திருக்கிறாரு. வாப்பா வந்ததற்காக வேண்டி மகன் எழும்புறது கூட இல்லை. ஏன் சொல்லப்பட்டிருக்குது? வாப்பாவுக்காக வேண்டி நீங்க மிச்சம் பணிய குனிய தேவையில்லை. நீங்க எல்லாம் உண்டு தானே. ஆசிரியர் மாணவர் என்ற பாகுபாடு இல்லை, வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், எல்லோருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ். அதாவது பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், ஆடை சுதந்திரம், எல்லாத்திலுமே சுதந்திரம்.
இது சுருக்கமா சொன்னா ஐயாமுல் ஜாஹிலியா ஃப்ரீடம் என்ற அந்த வார்த்தையில திரும்பி வந்திருக்குது. அந்த ஜாஹிலியத்துடைய காலத்தில் என்னென்ன நடந்ததோ அந்த ஜாஹிலியத் என்பது இல்லாம இன்றைக்கு ஃப்ரீடம் என்ற அடிப்படையில் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம். அதனால வாப்பா வந்தா நீங்க எழுப்ப வேண்டிய தேவை இல்லை, வாப்பாவுக்காக வேண்டி பணியா குடிய வேண்டிய தேவை இல்லை. உம்மா பேசினா நீங்க பேசுங்க, உம்மா ஏசினா நீங்க ஏசுங்க, உம்மா அடிச்சா நீங்களும் அடிங்க. அந்த மாதிரியான ஒரு உலகத்துல தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்று தந்தாங்க, மூத்தவர்களை மதிங்க, வயோதிபர்களை மதிங்க, உங்களுக்கு கற்றுத்தந்த ஆசான்களை மதிங்க, உங்களோட பெற்றோர்களுக்காக வக்ஃபித் லஹுமா ஜனாஹத்துல், நீங்க உங்களோட இறக்கையை உங்களோட பெற்றோர்களுக்காக அன்பினுடைய இரக்கத்துடைய இறக்கைகளை பெற்றோர்களுக்காக வேண்டி முழுமையாக விரிங்க. வக்ஃபித் லஹுமா ஜனாஹத்துல் மினர் ரஹ்மா, நீங்க பெற்றோர்களுடைய சப்தத்தை விட உங்களோட சப்தத்தை உயர்த்தாதீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபியவங்க சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, நபி அவர்களுடைய அந்த சகவாசத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை புஷ் பண்ணினாங்க. சஹாபாக்களும் அவர்களுக்கு பின்னால அவர்களை விட வயசுல தாழ்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு அழகான சமூக கட்டமைப்பை உருவாக்கிவிட்டு அந்த சஹாபாக்கள் சென்றார்கள். அதில் ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன குதிரையில் ஏற போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், குதிரையும் ஒட்டகமும் ரொம்ப உயரமானது. அவங்க ஏறுற நேரத்தில் அந்த சேனம் ஒன்று இருக்கும், அந்த சேனத்தில் கால்பிடி ஒன்று இருக்குது. அந்த கால்பிடியை ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இறுக்கமாக பிடித்து கொள்றாங்க. ஏன்? ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இலகுவாக ஏறுவதற்காக. சொன்னாங்க ஹதரத் ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, தனஹா இப்னு அம்மி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையுடைய மகனே, நீங்க கொஞ்சம் ஓரமாகுங்க, தூர விலகுங்க, நான் அதில் ஏறிக்கொள்கின்றேன். என்ன, நீங்க அஹ்லு பைத்தை சேர்ந்தவராக இருக்கிறீங்க, நீங்க வந்து எனக்காக இந்த சேனப்பிடியை பிடிக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லை. தனஹா இப்னு அம்மி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையுடைய மகனே, நீங்க தூர விலகுங்கன்னு சொன்னதற்கு என்ன சொன்னாங்களா? ஹாகதா உமிரனா அன் நஃஅல பி உலமாஇனா வ குபராஇனா, இல்ல, எங்களுக்கு கற்று தந்தாங்க எங்களோட உலமாக்களோட, எங்களுடைய மூத்தவர்களோட நாங்க இப்படித்தான் நடந்து கொள்ளணும் என்று நாங்க பயிற்றுவிக்கப்பட்டோம், எங்களுக்கு கற்று தந்தாங்க. நீங்க ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான சஹாபி, நபியுடைய காலத்துல வஹ்யை எழுதிய சஹாபி, யூத பாஷையை 15 நாள்ல படித்து முடித்த சஹாபி ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்காக இவர்கள் என்ன செய்யறாங்க? ஷேனை பிடித்துக் கொள்றாங்க. முடிஞ்சதுக்கு பின்னால சொன்னாங்க, அரிணியத, உங்களோட கையை கொஞ்சம் காட்டுங்க. கையை காட்டியவுடன் அவருடைய கையை எடுத்து முத்தமிட்டாங்க. சொன்னாங்க, ஹாகதா உமிரனா அன் நஃஅல பி அஹ்லி பைத்தி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எங்களோட அஹ்லு பைத் அல்லவா, எங்களுடைய நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அல்லவா, நான் உங்களை கண்ணியப்படுத்தணும் என்று அவருடைய கையை எடுத்து முத்தமிட்டதாக வரலாறு கூறுது. இது எல்லாத்தையும் இங்க படிச்சாங்க. நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த தோழர்கள் அவர்களுடைய தோழர்கள்ட்ட இவைகளை செயல் ரீதியாக செய்து காட்டினாங்க. இன்னைக்கு வீடுகள்ல நாங்க மகள மதரசாவுக்கு அனுப்பி நினைக்கிறோம், இவர்களுக்கு மதரசாவில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கட்டும். எல்லாத்தையும் மதரசால சொல்லிக் கொடுத்து முடிக்கலா. முதல்ல அவர்களுடைய ஆரம்ப மதரசா தான் வீடு. வீட்டில் உள்ள தாய்மார்கள், வீட்டில் உள்ள தந்தைமார்களுடைய ஒரு தார்மீக கடமை. அவர்களும் பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கணும், மகனுக்கு டைம் கொடுக்கணும், மகளுக்கு டைம் கொடுக்கணும், அவர்களோடு உட்கார்ந்து பேசணும், அவர்களையும் சர்வ சாதாரணமாக பேசுவதற்குரிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும். நல்லது செஞ்ச தட்டி கொடுக்கணும். மாஷா அல்லாஹ், மகன் நல்ல செஞ்சுக்கிறீங்க வாப்பா,
உங்களுக்கு இதை விட நல்லா செய்யலும். நீங்க ட்ரை பண்ணுங்க, நீங்க முயற்சி செய்யுங்க வாப்பா, முயற்சி செய்யுங்க மகன், உங்களால முன்னேறலாம். நல்ல வேலைகளை செய்யும் பொழுது தட்டி கொடுக்கணும், தவறு செய்யும் பொழுது இல்லவே இல்லை. இதெல்லாம் மிச்சம் தவறானது, இது மோசமானது, இது அசிங்கமானது, இது சீர்கேடானது. இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. சபையுடைய ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும், மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும், பிரயாண ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். மக்களோட பழகும் பொழுது, மக்களோட இணையும் பொழுது உங்களோட சப்தம் எப்படி இருக்கணும், உங்களோட பேச்சு எப்படி இருக்கணும், பாதையில நடக்கும் பொழுது உங்களோட நடை எப்படி இருக்கணும், உங்களோட பார்வை எப்படி இருக்கணும், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூட சொல்லி தந்திருக்கிறார். குர்ஆனை படிக்க எங்களுக்கு நேரம் இல்லை, அல்லாஹ் மன்னிக்கணும். எங்களோட அநேகமானவர்களுடைய கால நேரம் எல்லாம் மொபைல் போன்ல தான் கழியுது. ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு, எங்கேயாவது ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு ஹாஸ்பிட்டல்ல, ஒரு பஸ்ல, ஒரு ட்ரெயின்ல போனா பக்கத்தை உட்கார்ந்தவர்கள்ட்ட பேசுற. இப்போ ஒருத்தரும் ஒன்றுமே பேசுறல. எல்லாரும் அவங்களோட மொபைல் போன் எடுத்தாச்சு, எடுத்து அதில் என்னென்னமோ பார்த்து கொண்டு, காதில் ஹெட்செட்டை அடிச்சு கொண்டு அதுக்குள்ளுக்கு அவங்க அதில் பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோமே, கதைப்போமே. அதை விட ஆச்சரியம் வீடுகள். இன்றைக்கு வீட்டில் பெரியவர் வாராரு, அவரும் வந்து சேட்டை கலட்டுறாரு, செட்டியில் உட்கார்றாரு, சொல்வார் ஒரு பிளேன்கியை ஊற்றுங்க, ஒரு டீயை ஊற்றுங்க. அவர் மொபைல் ஃபோனில் உமாவும் கொண்டு வந்து ஊற்றிட்டு அவ வச்சுட்டு போவாங்க. மகள் அவர்ட ரூமில், உம்மா அவங்களோட இதில். வீட்டில் 4 பேர் 5 பேர், ஒரு சத்தமும் இல்லை, முழு வீடும் நிசப்தம். என்ன, எல்லாரும் அவங்களோட மொபைல் ஃபோனில் பிஸி. அந்த உட்கார்ந்து உண்டா பேசினோம், கதைச்சோம், சிரித்தோம், முஸ்பாத்தியா சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். இல்லை, எங்க போய் கொண்டிருக்குது எங்களோட சமூகம்? முதல்ல வீட்டுக்கு வார வாப்பா முதலாவது வந்தா மொபைல் போனை தூக்கி ஒரு மூலையில வைக்கணும். மேற்கத்திய நாடுகள்ல இப்போ நாங்க சென்ற கிழமை தான் வந்தோம். அங்க கூட ஒரு ஆள் என்ற சொல்றாரு, ஹசரத், ஒரு மில்லியன் கணக்கான பிஸ்னஸாக இருந்தாலும் மாலையில 5 மணிக்கு பின்னால் அவருக்கு ஃபோன் பண்ணினா ஃபோன் ஆஃப். அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு தான் அவரை போனை ஆன் பண்றாரு. ஏன்? பிசினஸ் டைம் மார்னிங் 9 to 5, அவ்வளவுதான் பிசினஸ் டைம். மற்ற நேரம் மனைவி, மற்ற நேரம் மக்கள், மற்ற நேரம் மஸ்ஜித். அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு கொடுக்கணும், பர்தான தொழுகைகளை தொழணும், முந்தின பிந்தின சுன்னத்துகளை தொழணும், உட்கார்ந்து விக்கிரகளை செய்யணும், உட்கார்ந்து குர்ஆனை ஓதணும், நல்ல விஷயங்களை காதால கேட்கணும். இதெல்லாம் எங்களோட ரப்புக்கு நாங்க செய்ய வேண்டிய ஹக்குகள். நாங்க எதையும் சொல்லிக்கொண்டு வாரோம். இப்ப எப்படி எங்கட இது மாறிடுச்சுன்னு சொன்னா, வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுல 4 பேர் 5 பேர் இருந்தாலும் நிசப்தம், யாரும் யாருடனும் பேசுறது இல்ல. முதல்ல மகன் மொபைல் போனுக்கு எடிக்டா வீக்கிறான். மகனை இல்லாமலாக்கணும்னா வாப்பா தூர போய்ங்க, வாப்பா மகனுக்கு முன்னால பாவிக்காதீங்க. உம்மா ஒரே மகள் மொபைல் போன்ல தான் இருக்கிறா, மகளை மொபைல் போன்ல இருந்து தூரமாக்கணும்டா முதல்ல உம்மா போனை தூக்கி வீசுங்க, ஒரு பக்கத்துல வைங்க. இருக்கிற எல்லா குரூப்பையும் டிலீட் பண்ணுங்க. தேவையில்லாத அவசியம் இல்லாதவைகளை பார்க்க வேணாம், காதால கேட்க வேணாம். பார்க்கிற ஒவ்வொரு பார்வைக்கும் அல்லாட்ட பதில் சொல்லணும், கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அல்லாட்ட நாங்க வகை சொல்லணும். எங்களுக்கு டேட்டா ஃப்ரீ, அன்லிமிட்டட் டேட்டா கம்பெனியால அரசாங்கத்தால தந்தாலும் அல்லாஹ் கியாம நாள்ல நாங்க பேசுற ஒவ்வொரு பேச்சை பற்றியும் கேட்கப்படும், நாங்க பார்க்கிற ஒவ்வொரு பார்வையை பற்றியும் கேட்கப்படும், நாங்க ஷேர் பண்ற ஒவ்வொரு ஷேர், நாங்க லைக் பண்ற ஒவ்வொன்றை பற்றியும் கியாம நாள்ல மறுமை நாள் அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்பான். அதற்கு நாங்க பதில் சொல்ல வேண்டி வரும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நாங்க எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்று சொன்னா, எங்களை அறியாமல் இதற்கு நாங்க எடிக்ட் ஆகிட்டோம். இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளுக்கு நாங்க போயிட்டோம். யாராவது ஒரு ஆள், அவருக்கு ஒரு 500 பேர், அவருக்கு ஒரு 1000 பேர், அவரை ஃபாலோவர்ஸ் மாறிட்டாங்கன்னா அவர் என்னமோ நினைக்கிறாரு, அவர் ஹீரோ, முழு உலகமும் அவரோட தான் இருப்பதாக அவர் நினைக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த காலத்தில் எப்படி இந்த சோஷியல் மீடியாவில் நாங்கள் பாவிக்கிற மொபைல் ஃபோனால் சில நலவுகள், கயிறுகள் நடக்குதோ, அதே மாதிரி
பல தீங்குகளும் தவறுகளும் குற்றங்களும் நடக்குது என்பதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளணும். இரவேல நேர காலத்தோட படுக்கைக்கு போகணும். முதல்ல மகனை படுக்கைக்கு அனுப்பணும். ரெண்டாவது மகளும் டைமானா மகளையும் படுக்கைக்கு அனுப்பணும். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மிக முக்கியமான சில விடயங்களை நான் என்னையும் சேர்த்தே தான் உங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு நாடுகளில் நடக்கிற சில நடப்புகளை பார்க்கும் பொழுது ரொம்ப சங்கடமாக கவலையாக இருக்குது. இவங்க முஸ்லீம்களா, இவர்கள் இஸ்லாமியர்களா, இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடியவர்களா, இஸ்லாமியர்கள் செறிந்து வாழக்கூடிய ஊரில் பிறந்தவர்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சில காட்சிகள் ரொம்ப சங்கடத்தை ஏற்படுது. அதனால் நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையர்கள் எப்படி எங்களுக்கு ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் பெரிய வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, வீட்டில் வாகனங்களும் இல்லை, ஆட்டாக்களும் இல்லை, பைக்குகளும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஊரும் எவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு, ஒவ்வொரு வீடும் எவ்வளோ அழகான குர்ஆனுடைய சப்தங்களை கேட்கக்கூடிய ஊராக இருந்துச்சு. ஆனால் இன்று அந்த மாதிரியான வீடுகளை பார்ப்பது கஷ்டமாக இருக்குது. மகரிபான வீட்டில் குர்ஆனுடைய சப்தம் கேட்கணும். காலையில் ஃபஜ்ருக்கு ஜமாத்தோடு வந்து தொழணும். அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்குதே ஒரு ஆள் ஜமாத்தாக தொழுதா அந்த தொழுகை இன்ஷா அல்லாஹ் அவரை பாதுகாக்கும். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, மன் ஸல்ல சுபஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹு ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோட தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. இதை நாங்கள் கண்கூட காணுகின்றோம். எங்களோட லண்டனில் ஹெரோன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அங்கே எங்களோட ஒரு ஸ்ரீலங்கன் மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலும் அங்கே தான் இருக்குது. சில நேரங்களில் சம்மர், இப்போ சம்மர் இல்லை, ஜூனில் 2 கிழமை முன்னால் நாங்கள் யூஎஸ்லேயும் இருந்தோம். அதுக்கு பின்னால் வார வரையில் ஃப்ரான்ஸ்லேயும் இருந்தோம். சம்மரில் தொழுகையுடைய நேரம் கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. ஃபஜ்ரு வருது 3:45, ஃபஜ்ருடைய அவ்வளவு வக்து வருது 3:45 வருது. ஜமாத் போட்டிக்கிறாங்க, 4:05 ஜமாத் நடக்குது. மகரிப் எத்தனை மணிக்கு? 9:55 மகரிப், 11:10 இஷா. எந்த சம்மர், யூரோப்பில் எல்லாம் சம்மர் வந்து அப்படித்தான், வின்டரில் தான் இரவு கூட, சம்மரில் இரவு குறைவு. நான் எதை சொல்ல வரேன்டா, நாங்கள் அங்கே இருக்கும் பொழுது ஒரு மஸ்ஜிதுக்கு காலையில் ஃபஜ்ருக்கு போகிறோம். எத்தனை மணிக்கு? 3:45 போகிறோம். முதலாவது சஃப்பு நிறைஞ்சு இருக்குது. எங்களோட பிரான்சிலிருந்து 3 சகோதரர்கள் வந்திருந்தாங்க. நான் அவங்கள கூப்பிட்டு காட்டினேன். பார்த்தீங்களா, எங்கே இருக்கிறீங்க? அமெரிக்காவில் எங்கே? நியூ ஜெர்சியில் ஒரு மஸ்ஜிதில் ஃபஜ்ரு தொழ நாங்கள் போகிறோம். அந்த 3:45 போகிற நேரத்தில் முதலாவது சஃப்பு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. எங்களுக்கு கூட முதல் சஃப்பில் இடம் கிடைக்கல, நாங்கள் 2வது சஃப்பில் தான் இருந்தோம். நான் எதை சொல்ல வாரேன்டா, யாரு ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோட தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. அப்ப அந்த ஹெரோவுடைய மஸ்ஜிதில் தொழக்கூடிய சில மாணவர்களுடைய பெற்றோர்கள்ட்ட நான் கேட்டேன், எப்படி உங்களோட பிள்ளைகளுடைய வளர்ப்பு, எப்படி நடவடிக்கைகள், எப்படி நல்ல பிள்ளைகளா இருக்கிறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்ரத், எங்களோட பிள்ளைகள் காலையில ஃபஜ்ருக்கு வருவாங்க, ஜமாத்தோட தொழுவாங்க. அந்த தொழுகை என்னுடைய பிள்ளைய பாதுகாக்குது. அந்த மோசமான சூழல், மஸ்ஜிதுக்கு வெளியில் வந்த பார், மஸ்ஜிதுக்கு வெளியில் வந்த பப், மஸ்ஜிதுக்கு வெளியில் வந்த ஆடல்கள் பாடல்கள், அரைக்குறையான அதாவது ஆடைகளுடன் பெண்களுடைய நடமாட்டம். ஆனால் அந்த இடங்கள்லே அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்தோட தீனோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிராம சூழல், நான் நினைக்கிறேன் உங்களோட இந்த கிராமம் 100% நாங்கள் தான், முஸ்லிம்கள் தான். எவ்வளவு அழகான ஒரு இஸ்லாமிய சூழலை உருவாக்கலாம். சூழல் உருவாகுவது முதலாவது மஸ்ஜிதை வைத்துத்தான். மஸ்ஜிது செழிப்பான ஊர் செழிப்பாகும், மஸ்ஜிது செழிப்பான வீடு செழிப்பாகும். அதில் தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது மஸ்ஜிதில் விளக்கேற்றியவர்.
அவருடைய வீட்டில் கூட விளக்க பற்ற வைக்கல. முதலாவது மஸ்ஜிது நபவியில் ஹதரத் தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கை ஏற்றுறாங்க, ஒளி ஏற்றுறாங்க. மஸ்ஜிது நபவியில் விளக்கு ஏற்றியதுனால பின்னால் அவருக்கு அல்லாஹ் எப்படி செல்வத்தை கொடுத்தானண்டா சரித்திரத்தில் பதிவாகி இருக்குது. அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுவாங்க, 1500 திர்ஹம் பொறுமதியான ஆடைகளை அணிந்து கொண்டு. 1500 நான் நினைக்கிறேன் இப்ப 1 மில்லியனை விட பொறுமதி கூட. 1500 திர்ஹம் ஒரு திர்ஹம் கிட்டத்தட்ட 3 கிராம் வெள்ளி. 1500 4500 கிட்டத்தட்ட எத்தனை 4.5 கிலோ வெள்ளி 1 மில்லியனை விட கூட வரும். 1500 திர்ஹம் பொறுமதியான ஆடை அணிந்து கொண்டு தஹஜ்ஜுத் தொழுகிறாரண்டா அல்லாஹ் எப்படி செல்வத்தை கொடுத்திருப்பான். முதலாவது வெளிரங்கத்தை வச்சு அல்ல, ஊரு செழிப்பு மஸ்ஜிதை வச்சு. மஸ்ஜிதுக்கு வரணும். எங்கட 7 வயதிலிருந்து எங்கட பிள்ளைகளை ஃபஜ்ருடைய ஜமாத்துக்கு மஸ்ஜிதுக்கு கொண்டு வரணும். வீட்டில் உள்ள எங்கட பெண்மணிகள் வயதுக்கு நெருக்கமாக இருக்கிற குமராக இருக்கிற பெண்மணிகளை முதல்ல தொழுக வைத்து பழக்கணும். காலையில நேர காலத்தோடு அவர்களை எழுப்பாட்டணும். வீட்டில் இப்போ நிறைய பெண்கள் மதரசா அவங்களோட பகுதியிலையும் இருக்குது. மாஷா அல்லா, ஃபாத்திமத்து ஜஹரா பெண்கள் மதரசா எல்லா ஊர்களையும் இருக்குது. நிறைய ஆலிமாக்கள் ஹாஃபிதாக்கள் இருக்கிறாங்க. வீட்டில் அந்த பெண்மணிகளை வச்சு ஜமாத்தா தொழுக வைங்க. உங்களோட ஹாஃபிதாட்ட சொல்லுங்க, மகள் பெரிய பெரிய சூறாவை ஓதுங்க, அவசரம் இல்லை எங்களுக்கு, 15 நிமிஷம் எடுங்க, 20 நிமிஷம் எடுங்க மகள், நீங்க பெரிய சூறாவை ரஹ்மான ஓதுங்க, வாக்கியாவை ஓதுங்க, பெரிய பெரிய சூறாவை ஓதுங்க. பட்டம் வாங்குற அந்த பெருமைக்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த குரான் ஓதி 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 அந்த குரானின் மூலமாக படைத்தரப்ப சந்தோஷப்படுத்தணும், அந்த அல்லாஹ்வை திருப்தி அடைய வைக்கணும். ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வரணும், பெண்கள் வீட்டில் காலையில எழும்பணும், டைமுக்கு தொழணும், ஆறுதலா தொழணும், அமைதியா தொழணும், முந்தின பிந்தின சுன்னத்துகளை டைம் ஒதுக்கி தொழணும். வீட்டில் குரான் ஓத வைங்க, அந்த குரான் அவர்களை பாதுகாக்கும். ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் யூஎஸ் போயிருந்தோம், ஜமாத்தில் தான். நாங்கள் போயிருந்தது ஃப்ளோரிடா. அங்கே நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, அதில் ஃப்ளோரிடான்னு சொல்லக்கூடிய அங்கே தான் பெரிய ஒரு அந்த நிறைய போட்டிகள் எல்லாம் நடக்கும் ஃப்ளோரிடாவில். அப்போ அங்கே ஒரு பள்ளியில் நாங்கள் ஜமாத்தில் போயிருந்தோம், மஸ்ஜிதில் தான் தங்கியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஃபஜ்ர் தொழுதோடு எல்லாரும் கலைந்து சென்றுடுவாங்க. அப்போ நாங்கள் அதுவும் சம்மரில் தான் ஃபஜ்ர் நேரத்தோடு வரும். அதனால் நாங்கள் ஒரு 7:30-8 மணிக்கு எங்களோட தாலீம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரெடியாகி வந்தால் ஒரு 14-15 வயசுள்ள மாணவர்களும் வராங்க, அதே டீன் ஏஜுடைய இளம் பெண்மணிகளும் வராங்க. மாணவர்கள் ஒரு ரூமுக்கு போகிறாங்க, பெண்கள் இன்னும் ஒரு ரூமுக்கு போனாங்க. அப்போ மஸ்ஜிதுடைய இமாம்கிட்ட நான் கேட்டேன், இது என்ன இது, பொம்பளை பிள்ளைகள் இங்கே, ஆண் பிள்ளைகள் இங்கே? சொன்னாங்க, ஹசரத் மௌலானா இந்த ரூம் உள்ளுக்கு ஒரு ஹாஃபிஸாப் இந்த ரூம் உள்ளுக்கு ஒரு ஹாஃபிஸாப் இருக்கிறாங்க. இவர் குரானை பாடமாக்கி அந்த ஹாஃபிஸ்ட ஹிஃபுது பண்ணுறாங்க, பாடம் கொடுக்குறாங்க. இஸ் கம்ராமே ஏக் ஹாஃபிஸா ஹே, இந்த ரூமில் ஒரு பெண் ஹாஃபிஸா இருக்கிறா. இதில் இந்த பெண்மணிகள் ஹிஃபுது பண்ணி அந்த ஹாஃபிஸாட்ட பாடம் கொடுக்குறாங்க. ஒரு 11-11:30 மணி ஆகும் பொழுது அந்த மாணவர்கள் அந்த வாலிபர்கள் எல்லாம் வெளியில் கொஞ்சம் பேசிக்கொண்டு வாஷ்ரூம் எடுத்து வாஷ்ரூம் போய்த்து உது எல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ என்ன, இப்போ அவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குரிய அல்லது லஞ்சுக்குரிய பிரேக் கிடைச்சிருக்குது. ஒரு ½ அவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு இப்போ அங்கே அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, ஹோம் ஸ்கூல் நீங்கள் உள்ளே போயிட்டு பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் வைக்கப்பட்டிருக்குது. அவங்க ஆன்லைனில் படிக்கிறாங்க. ஸ்கூலில் படிக்கிற அதே சப்ஜெக்டை அவங்க இங்கே படிக்கிறாங்க. வருஷ கடைசியில் போய் ஸ்கூலில் நடக்கிற எக்ஸாமினேஷனில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஸ்கூல் போகிறதே இல்லை, இவங்க இங்கே பள்ளியில் தான் ஸ்கூல் பாடத்தையே படிப்பாங்க. முதலாவது குரானை படிக்கிறாங்க. குரானுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அந்த ஸ்கூல் பாடத்தை லேசாக்குறான். இந்த பெண்மணிகளும் முதல்ல குரானை ஹிஃபுது பண்ணுறாங்க. எதை பரக்கத்தை வச்சு அல்லாஹ் அவர்களுடைய ஸ்கூல் படிப்பையும் லேசாக்குறான். இது எங்கே? அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் மயாமின்னு சொல்லக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த மயாமி பீச்சுக்கு அங்கத்தான் அந்த நாட்டில் உள்ள ஒரு பள்ளியுடைய நிலைமையைத்தான் நான் சொல்றேன்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் எங்களோட பெண் பிள்ளைகள் காலையில் நேர காலத்தோடு எழும்போனும், இரவேல நேர காலத்தோடு அவர்களை படுக்கைக்கு அனுப்பணும், அவர்களுடைய ரூம்ல போய் பார்க்கணும். அவர்கள் எங்களை படுக்க வச்சுட்டு அவர்களுடைய மொபைல் போன்ல ராவு 1 மணி 2 மணி வரைக்கும் யாரோடையோ எவரோடையோ தொடர்புல இருப்பாங்க. அவர்களுக்கு படிப்புக்கு தேவைண்டா அல்லது வேற ஏதாவது அத்தியாவசியமாண்டா பரவாயில்லை, அந்த டைமு படிக்க விடணும். டைமுக்கு படித்ததுக்கு பின்னால அவர்களை நித்திரைக்கு அனுப்பணும். எங்களோட யங்ஸ்டர்ஸ் நிறைய பிள்ளைகள் ராவேல தான் சுற்றுறது. முதலாவது ராவேல வெளியில சுற்றுறவர்கள் அநேகமாக நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க. நல்லவர்கள் வெளியில சுத்த மாட்டாங்க. ஏண்டா இரவேல வெளியில போனா அங்க அசம்பாவிதங்கள், தவறுகள், பாவங்கள் நடக்கும். அதனால முதல்ல வாப்ப உம்மமார் அதுல கவனமாக இருக்கணும். இரவுல எங்கட வாப்பமார் எல்லாம் 9 மணியானா எங்கட வெளியில வச்சு கதவை மூடினதுனால தான் இன்றைக்கு நாங்க மனுஷனா இருக்கிறோம். ஆனா எங்கட பிள்ளைகள் ராவு 11 மணி 12 மணி 1 மணிக்கு வார உம்மா வேற கீயை வெட்டி கொடுத்திக்கிற, உம்மா பின் கதவால வர சொல்ற. எப்படி பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளா வளர்க்கிற? ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா வளரணும்டா தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். கணவன் மஸ்ஜிதுக்கு வரணும், மனைவி வீட்டில் தொழணும், குர்ஆன் ஓதணும், 4 விஷயங்களை காதால கேட்கணும், குர்ஆன ஹதீஸ நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கணும், வீட்டில் நல்ல விடயங்கள் வாசிக்கப்படணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஊர் உலகத்தை பார்த்து நாங்கள் போனோம்டா நாங்கள் எங்களோட தீனை பறி கொடுத்துருவோம். சில வேளை பணம், சில வேளை செல்வம், சில வேளை பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் மறுமையில் நாங்கள் நஷ்டம் அடைஞ்சிருவோம், தோல்வி அடைஞ்சிருவோம். இன்றைக்கு நீங்கள் இந்த பயான் நிகழ்ச்சியை வச்சதும் அதுக்குத்தானே, பேருக்கு அல்ல, புகழுக்கு அல்ல, இதை லைவில் ஊர் உலகத்துக்கு காட்டுறதுக்கு அல்ல. நாங்கள் எங்களை மாற்றணும், நாங்கள் மாறணும், நாங்கள் திருந்தோணும். எங்களோட வாழ்க்கையில் உள்ள முன்ன பின்னவைகளை மாற்றி நாங்கள் நல்லவர்களா, நல்ல சமூகமா வளர்ற யங் ஜெனரேஷனுக்கு நல்ல முன்மாதிரியை நாங்கள் ஊரில் ஏற்படுத்தி கொடுக்கணும் என்ற அந்த நல்ல நீயத்தில் தான் இது போன்ற பொது பயான் நிகழ்ச்சிகள் வைக்கப்படுது. நான் எதை சொல்லி கொண்டு வாரேன் என்று சொன்னால், எங்களோட பண்பாடுகள் குர்ஆன்ல எந்த அளவுக்குண்டா சூரா லுக்மான் எடுத்து பாருங்க. சூரா லுக்மான்ல ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு செய்த அழகான அறிவுரைகள் என்ன? யா புனைய அகிமிஸ் ஸலாத் வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். மகன், நீங்க தொழுகையை நியமமாக கடைபிடிங்க. வஅமுர் பில் மஅரூஃப், நல்லதை ஏவுங்க. வன்ஹ அனில் முன்கர், தவறு நடந்த அந்த தவறை திருத்துங்க. எங்களோட சமூகத்தில் உள்ள பெரிய ஒரு தவறு என்ன? தவற வீடியோ பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுறது. அது இஸ்லாமிய முறை அல்ல. தவறு நடந்தா தவற மறைங்க, அதை வீடியோ பண்ணாதீங்க, அதை ரெக்கார்ட் பண்ணாதீங்க. அந்த தவறு செய்தவருடைய தந்தைய தனிமையில போயிட்டு சந்திங்க. அந்த தவறு செய்தவருடைய கூட்டாளிமார் அவரை கூப்பிடுங்க. இந்த பாருங்க வாப்பா, நீங்க இப்படி எல்லாம் இருந்தா அவங்களோட ஃபியூச்சர் வீணா போய்த்தரும், எங்களுக்கு கெட்ட பெயர் வரும். பயப்படவானம், அல்லாவுக்காக வேண்டி செஞ்ச அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஒரு பெண்மணி தவறு செய்யறாவா, கிளாஸுக்கு வெளியில போறாவா, கிளாஸ் என்ற பேச்சில வெளியில போய்த்து தவறான அந்நி ஆண்களுடன் தொடர்பா கண்டீங்க, போட்டோ வீடியோ ரெக்கார்ட் இல்லை. அதுல யார்கிட்ட சொன்னா அந்த பெண் பிள்ளைய திருத்திடுமோ மாத்திடுமோ, அவர்கள்ட்ட அன்பாக, அவர்கள்ட்ட அழகாக, அவர்கள்ட்ட இறக்கமா சொல்லி கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, அல்லது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கவனமா விடுங்க, படிப்பு கிடைக்கும். ஆனா கற்பு பெய்த்து வேலையே இல்லையே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப சில ஆட்கள் என்ன சொல்ற, வெளியில போற வம்பெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, அவங்க செஞ்சு அவங்க பார்த்துக்கிறட்டும் மேலா. இது இஸ்லாமிய பண்பாடு அல்ல. தவறு நடக்கும் பொழுது அந்த தவறு அழகான முறையில சுட்டி காட்டணும். அந்த தவறு நடக்கும் பொழுது அழகான முறையில் அதை திருத்துவதற்குரிய வழிமுறைகளை தேடணும்.
மஸ்ஜிதில் பொதுவாக ஏலான் பண்ணி அந்த வீட்டில் அப்படி செஞ்சிட்டாங்க, இந்த வீட்டில் இப்படி செஞ்சிட்டாங்க, அவரை நாங்கள் ஊரிலிருந்து ஒதுக்குறோம் என்பதற்கு நான் உடன்பாடு இல்லை. என்னுடைய சொந்த கருத்து. தவறு செஞ்சவங்கள பகிரங்கமாக பள்ளியில் அறிவித்து அவர்களை ஊர்லேருந்து ஒதுக்கி வைப்போம், அவங்களோட நல்லது கெட்டது போக மாட்டோம்ன்றது அது முறை அல்ல. அதற்கு வேறு முறைகள் இருக்குது. அது நீங்கள் உலமாக்களோட மஷூரா பண்ணுங்க. அவர்களுடைய தவறுகள் இருந்து இல்லாமலாக்க அதற்கு என்ன செய்யலாம் அது செய்யலாம். இது ஒருவருடைய தவறை பகிரங்கப்படுத்துவதற்கு எங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அது தனியான ஒரு சப்ஜெக்ட் உண்டு, நிறைய வந்திருக்குது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், அமீத்துல் பாத்தில பித்தருக்கு திக்ர், ஒரு பாத்தில இல்லாமலாக்கணும்னு அதை பற்றி பேசாதீங்க. நீங்க ஒரு பாத்தியில பேசத்தான், தவற பேசத்தான் அந்த தவறு உலகத்துல என்ன பரவுது. இன்னைக்கு அமெரிக்கால எல்லாம் அடிக்கடி ஷூட்டிங். ஏன் அந்த ஷூட்டிங்கை வீடியோ பண்ணி அந்த ஷூட்டிங்கை போட போயிட்டு தான் ஸ்கூலுக்கு வர 17 வயசு 18 வயசு அங்கே என்ன ரிவல்வர் பிஸ்டலும் வாங்கலாம், கடையில் சும்மா போல் மாதிரி வச்சிருக்கிறாங்க, தொங்க விட்டு இருக்கிறாங்க சில எக்ஸ்டேட்ஸில். ஏன் அவங்களுக்கு தெரியாதா இந்த ஆயுதங்களை? இந்த அதாடத்தான் அவங்களோட பொருளாதாரமே அதாட. எத்தனை 1000 பேர் கூட உயிர் போனாலும் அதற்கு தடையை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அவங்களோட முதுகெலும்பே பொருளாதாரம், இந்த ஆயுத விற்பனை தான். இப்ப நடக்கிற இந்த யுத்தங்களுக்கு எல்லாம் பின்னால் இருக்கிறது இந்த ஆயுத வியாபாரம். ஆயுதங்கள் எல்லாம் வித்து முடிஞ்சு மறுக்க வாங்கல, 2 நாட்டை எப்படியாவது மூட்டி விடுற, அவங்களோட ஆயுதங்கள் எல்லாம் பாவிக்கிற, அதற்கு பின்னால் இவங்க மறுக்க எத்தனையோ ட்ரில்லியனுக்கு பேய்த்து ஆயுத ஒப்பந்தத்தை கொடுத்து ஆயுதத்தை செய்ய ஆரம்பிச்சதோடு மறுக்க நிப்பாட்டுவாங்க. ஏன்? இப்ப அவங்களோட ஆயுதங்கள் விற்கப்பட்டுருச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன்டா, சூரத்துல் லுக்மான்ல ஹதரத் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, வஸ்பிர் அலா மா அஸாபக். தவற திருத்துற நேரத்தில் உங்களுக்கு வரும் கெட்ட பேர்கள் வரும். இவர் என்ன நல்லவரா, இவருடைய ஆரம்பம் எங்களுக்கு தெரியாதா? வரட்டும், பரவாயில்லை. நான் முந்தி தவறு செஞ்சேன், நான் தௌபா செஞ்சுட்டேன், நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பான். அதனால மற்ற தவறுகளை பார்த்து கொண்டு இருக்கேலா, அந்த தவறை திருத்திற நேரத்தில் பிரச்சனைகள் வரும். வஸ்பிர் அலா மா அஸாபக். வரக்கூடிய சோதனைகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து கொள்ளுங்க. இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர். இது மிக முக்கியமான விடயங்கள்ல உள்ளதுன்னு சொல்லிவிட்டு இப்ப சமூக கட்டமைப்பு, வலா துஸைர் ஹத்தக லின்னாஸ். மக்களோட பழகும் பொழுது நீங்களோட முகத்தை பெருமையின் காரணமாக திருப்பிக் கொள்ளாதீங்க. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. பூமியில நடக்கும் பொழுது ஆணவத்துடன் அகம்பாவத்துடன் நடக்காதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். நிச்சயமாக பெருமை அடித்து ஆணவத்துடன் தெரியக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. உங்களோட பேச்சு எப்படி அமையணும், அவங்களோட நடை எப்படி அமையணும்? அவங்களோட நடையில நடுநிலைமையை கையாளுங்க. அமைதியாக அடக்கத்துடன் நடவுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் வேறொரு ஆயத்துல வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய சில அடியார்கள் பூமியில நடக்கும் பொழுது ரொம்ப அடக்கத்துடன் நடப்பாங்க. வக்ஸித் ஃபீ மஷீக. அவங்களோட நடையில நடுநிலைமையை கையாளுங்க. வகுது மின் சௌதிக். அவங்களோட சப்தத்தை தாழ்த்திக்கோங்க. மிச்சம் வேகமா சத்தம் போடாதீங்க, கத்தாதீங்க. அன்கரல் அஸ்வாத்தி ரசூத்துல் ஹமீர். சத்தங்கள் விருப்பான சப்தம் கழுதியுடைய சப்தம். எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நாங்கள் சில வேளை பஸ்ஸுகளில், ட்ரெயினில், பொது வாகனங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு 4-5 மாணவர்கள் ஒன்று சேர்ந்துட்டா அவங்க போடுற கூத்து, அவங்க பேசுகிற பேச்சு, அவங்களோட வாயிலிருந்து வார சில வார்த்தைகள் ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்? வாப்பமார் அதை சொல்லி கொடுக்கல. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, சகோதரர்களே, நான் இதை சொல்லிக் கொண்டு வாரேன் என்றா இதெல்லாம் இஸ்லாமிய பண்பாடுகளுடன் சேர்ந்தது. எங்களோட பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பொது சபையில, பொது மக்களுடன், பொது போக்குவரத்துல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும். ஆசிரியர்களுக்கு முன்னால, உஸ்தாத் ஆலிமாக்களுக்கு முன்னால, மூத்தவர்களுக்கு முன்னால
யாராவது திருத்தி தந்தா மனமாற ஏற்றுக்கொள்ளணும், எதிர்த்து பேசுறல்ல. ஆனால் இன்றைக்கு உலகம் என்ன சொல்லுது? உங்களுக்கு பேச்சு ரைட்ஸ் இருக்குது. அதனால தான் சில மீடியாக்களை நீங்க பார்ப்பீங்க, யாராவது ஒரு சின்ன வயசுல குறைந்த ஒரு ஆள் ரொம்ப வேகமா பேசினா எல்லாரும் பகவான்னு சொல்றது அது முறை இல்லை. அவருடைய வயசுக்கேற்ற பேச்சு இருக்கணும். சின்ன வயசுல முத்தின பேச்சுக்களை பேசக்கூடாது. அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க அடக்கத்துடன் பேசணும், மரியாதையுடன் பேசணும், கண்ணியமாக பேசணும், சபையுடைய கௌரவத்தை நீங்க பாதுகாக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனா இன்றைக்கு என்னன்னு சொன்னா ஒரு ஆள் திருத்தி கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ், நான் இவ்வளவு நாளும் பிழையா செய்திருந்திருக்கிறேன், நீங்க இன்றைக்கு என்ன திருத்தி தந்தீங்க. அதான் நான் சொன்னேன், திருத்துறதும் அவருடைய மானம் மரியாதைக்கு ஊறு விளைவிக்கிற விதத்தில் அல்ல, பகிரங்கமா அல்ல, ரகசியமா தனிமையில, அல்லது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு உண்டு அவருடைய வாட்ஸ்அப்புக்கு மட்டும் அனுப்புற. இந்த பாருங்க, நீங்க இப்படி செய்யறீங்க தம்பி, என்ன நண்பன், என்ற கூட்டாளி, நீங்க இப்படி செய்யாதீங்க, அவருக்கு மட்டும் திருத்துற முறை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் போறாரு, கரண்டைக்கு கீழால சாரம் முடித்திருக்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டாங்க, சகோதரனே, அவங்களோட கீழாட கரண்டைக்கு கீழே வந்திருக்குது, அவங்களோட கீழாடைய கொஞ்சம் உயர்த்திக்கோங்களேன். உடனடியாக அவர் திருப்பி கேட்டார், வாங்க, நீங்க உங்களோட ஆடையும் கீழே தானே வந்திருக்குது, நீங்க எனக்கு உங்களோட சாரத்தை கீழாக்கி உடுத்திக்கிறதா சொல்றீங்க, நீங்களும் உங்களோட சாரம் கரண்டைக்கு கீழே வந்திருக்குது. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த பாருங்க, நான் எங்கட மஹல்லாவில் மஸ்ஜிதில் இமாமத் செய்கின்றேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு ஆலிம், நான் இமாமத் செய்கின்றேன். என்னுடைய இந்த கெண்டைக்கால் பகுதி, கரண்டைக்காலுக்கு மேலுள்ள பகுதி இருக்குது, அது சதை பிடிப்பு இல்லாதது. ஷெலால்களோட காலில் சதை இல்லாமல் சும்மா மெல்லிஷா இருக்கும். அதே மாதிரி தான் என்னுடைய காலில் சதை பிடிப்பு இல்லை, அது சும்மா குச்சில் மாதிரி இருக்குது. நான் இமாமத் செய்கிறேன், அதனால் அந்த குறைய மறைக்கத்தான் நான் என்னுடைய கீழாடைய கொஞ்சம் கரண்டைக்கு கீழாடே வைத்திருக்கிறேன். உங்களுக்கு அந்த இடம் அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்படி உடுக்காதீங்க. இவர் எதிர்த்து பேசின செய்தி ஹதரத் உமர் இப்னுல் ஹத்தாபுக்கு கேள்விப்படுது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. கேள்விப்பட்டவுடன் சட்டையை எடுத்து அடிச்சாங்க. இப்னு மஸ்ஊத நீங்க எதிர்த்தா பேசுறீங்க? எங்கட பிள்ளைகள் உஸ்தாதை எதிர்த்து பேசினாங்களா? எங்கட பிள்ளைகள் ஆசிரியர்களை எதிர்த்து பேசினாங்களா? நாங்க திருப்பி கொடுக்கணும். உஸ்தாத் என்ற உஸ்தாத், ஆசிரியர் என்ற ஆசிரியர், ஆசிரியர் என்ற ஆசிரியர். அவங்க தவறு செஞ்சிருந்தா முறைப்படி பிரின்சிபல்கிட்ட போய்த்து, உண்மையிலே இந்த புள்ள தவறு செய்யலை, இந்த ஆசிரியர் அல்லது இந்த ஆசிரியை இப்படி நடந்திருக்கிறாங்க, இது என்னுடைய பிள்ளையுடைய படிப்பை பாழாக்கிடும், வீணாக்கிடும், முறைப்படி நீங்கள் தாராளம் செய்யலாம். நான் எதை சொல்ல வாரேன்டா, எங்களுடைய இஸ்லாமிய நாகரிகம் எவ்வளவு அழகான அந்த பண்பாடுகளை, அழகான விழுமியங்களை எங்களோட மூதாதையர்கள், எங்களோட சலஃபு சாலிஹீன்கள், அந்தந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்லி கொடுத்து பாதுகாத்து தந்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இந்த நல்ல நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அமல், இபாதத், ஜிக்ர், திலாவத், சதகா, ஃபர்து இவைகள் எல்லாம் செய்கிறதோட எங்களோட பண்பாடுகளை, எங்களோட ஒழுக்க விழுமியங்களை, எங்களோட பேச்சுவார்த்தைகளை இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் ஆக்கி இந்த நல்ல அழகான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பி பின்னால வாரவர்களுக்கு இவர்களை நாங்க முன்மாதிரியாக ஆக்கணும். எப்படி எங்கட உம்மா வாப்பா மார் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தாங்களோ, எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட பேரன் பேத்திகளுக்கு நானும் நீங்களும் முன்மாதிரியாக இருக்கணும். வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். வீட்டில் குர்ஆனுடைய சப்தம் கேட்கணும். குர்ஆன் இருக்குது, இது இந்த காலத்தில் உள்ள ஆகப்பெரிய ஒரு சொத்துண்டு. நபி அவங்க சொன்னாங்க, வெகு விரைவுல பயங்கரமான ஒரு காலம் வரும். சத்தகூனு ஃபித்தன், வெகு விரைவுல பயங்கரமான ஃபித்னாக்கள் வரும். நானும் நீங்களும் வாழ்ந்த இந்த காலம் அந்த ஃபித்னாவுடைய காலம் என்றால் மிகையாகாது.
பாவம் செய்கிறான்டா முந்தி வெளியில் ஊருக்கு வெளியில் போகணும். ஆனால் இப்போ எங்களோட மொபைல் ஃபோனில் எப்படி ஊபரில் பிக்மியில் சாப்பாடு வருதோ, தேவையான பொருள் வருதோ, எங்களுக்கு எது தேவையோ எல்லாத்தையும் எங்களோட அறைக்குள்ளே எடுக்கிற மாதிரியான ஒன்று இப்போ அந்த காலம். இது ஃபித்னாவா இல்லையா? ஒரு ஆள் தவறு செய்யணும்டா வெளியில் போக தேவையில்ல, அவருடைய வீட்டுடைய அறைக்குள்ளே இருந்து எல்லா வகையான தவறுகளையும் செய்யலாம். அப்போ நபி உங்கள்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபமல் மஹ்ரஜ் மின்ஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே இதிலிருந்து நாங்கள் எப்படி விடுபடலாம்? நபி அவங்க சொன்னாங்க, கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய கலாமாகிய கிதாபை பற்றி பிடிங்க, குரானை பற்றி பிடிங்க, குரானுடன் இணைங்க, உங்களோட பிள்ளைகளை இணைய வைங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குரானோட இணைந்தோம், குரானை ஓதினோம், குரானுடைய ஓதுறதை கேட்கிறோம், காலையில் ஓதிவிட்டு போகிறோம். அந்த குரான் இன்ஷா அல்லாஹ் எங்களை நிச்சயமாக பாதுகாக்கும். பாதுகாக்கிற நிகழ்வுகளை மேற்கத்திய நாடுகளில் நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நீங்கள் எல்லாரும் உங்களோட முக்கியமான வேலை வெட்டிகளை விட்டுட்டு இன்றைக்கு இந்த பயான் நிகழ்ச்சிக்கு ஆண்களும் வந்திருக்கிறீங்க, பெண்களும் வந்திருக்கிறீங்க. ஏதோ வந்தோம், கூடினோம், கலைந்தோம் என்பதல்ல. இதன் மூலம் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரணும், வந்திருக்கிற உங்களோட வாழ்க்கையிலே மாற்றம் வரணும். இங்கே அமர்ந்திருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், உங்களோட வாழ்க்கையிலே மாற்றம் வரணும். நீங்க செய்து கொண்டிருக்கிற சில தவறுகளை இனம் காணணும், அந்த தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதற்கு தனியா அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும். கடந்த காலத்தில் என்னால நடந்துருச்சு, யா அல்லாஹ் இதற்கு பின்னால் நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து நாங்கள் அதற்குரிய தௌபாக்களை நாங்கள் என்ன செய்து தௌபா செய்து இதற்கு பின்னால் இப்படி எல்லாம் தாவங்கள் தப்புகள் நடந்திருக்குது, நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தௌபா செய்து அல்லாஹ்விடத்துல மீண்டும் என்னுடைய லைஃப்பை நான் ஆரம்பிக்க போகிறேன் என்று நாங்கள் துவா செய்தோம்டா நிச்சயமாக அல்லாஹ் எங்களோட துவாவை வெறும் கையாக ஆக்க மாட்டான். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களோட வாழ்வை அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நாம் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள், பெண்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ரப்பிய ரஹ்மானே, மேலானே, ஜமானே, மகா கிருஃபியாளனே, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு நீ உதவி செய்வாயாக. வளர்ற எங்களோட ஆண் பெண் பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக. அவர்களின் மூலமாக யா அல்லாஹ் எங்களோட கல்புகளை குளிர வைப்பாயாக, கண்களை குளிரச் செய்வாயாக. அவர்களின் மூலமாக எங்களுக்கு தலைக்குடிவை ஏற்படுத்தாதே யா அல்லாஹ். நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. குடும்பங்களில் யார் யாரெல்லாம் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை, வெற்றியை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த பயான் நிகழ்ச்சிகளை யார் யாரெல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ, அதற்காக வேண்டி உழைத்தார்களோ, முயற்சி செய்தார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் உரிய முழுமையான கூலிகளை நீ கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நீங்கள் யார் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அந்த கடன்களை நீக்கி வைப்பாயாக, பிரச்சனைகளை அகற்றி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, ஹலாலான வருமானத்தை தருவாயாக, ஹலாலான சம்பாத்தியத்தை தருவாயாக. சகலவிதமான ஹராம்களை விட்டும் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுருக்கத்தை தந்திருவாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மத்திஹி அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா.